நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னாடி யூதர்களுடைய ஒரு நடவடிக்கையை பத்தி தான் அல்லாஹு தஆலா 2வது சூறால 44வது ஆயத்துல சொல்லி காட்டுறான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னாடி யூதர்கள் ரசூலுல்லாவை ஏற்க மறுத்தாங்க. ஆனா அவங்க கூட்டத்தார்ட்ட மட்டும் இதை மட்டும் சொல்லுவாங்க, லைஃப்ல ஒழுங்கா நடந்துக்கணும், வேதம் என்ன சொல்லுதோ அதை படிதான் நம்ம வாழணும், அப்படி இப்படிலாம் சொல்ற யூதர்கள் தான் உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வேதம் படித்த யூதர்கள் ரசூலுல்லாவை பத்தி மட்டும் சொல்லல. இப்படி கடைசி நபி வருவாங்க, அதை பத்தி நம்ம வேதத்துலலாம் சொல்லப்பட்டிருக்கு, நாம அவங்கள ஏத்துக்கணும், அப்படி இப்படிலாம் எதையுமே சொல்லாம மறைச்சு அப்படி சொல்லிட்டா தான் ஈமான் கொண்டுருவாங்க, முஸ்லீம் ஆகிருவாங்க, ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நபியாக ஏத்துக்குவாங்க. அப்ப நம்ம சொல்படி கேட்க மாட்டாங்க. இவங்களை எப்பவுமே மக்களை முட்டாளாவே வச்சிருக்கணும், நமக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் மறைச்சிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க லைஃப்ல கரெக்டா நடந்துக்கணும், ஒழுங்கா இருக்கணும், அப்படி இப்படிலாம் யூதர்கள் சொல்ல ஆரம்பிச்சதை பத்தி தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான். 1வது ஜுஸுல ஜுஸு பக்கத்துல இந்த ஆயத்து இருக்கு. அதமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب. மக்கள் நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழணும் அப்படிலாம் சொல்ற நீங்க தான் உன்னை மறந்துட்டீங்க. வஅன்தும் தத்லூனல் கிதாப், உங்களுக்கு வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும், வேதத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருந்துச்சு. அஃபலா தாக்கிலூன், இப்படி மறைக்கலாமா? நீங்க சிந்திக்க வேணாமா? எது உண்மையோ அதெல்லாம் சொல்லியிருக்கணும். வேதத்துல உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுக்குற நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபி, இதுதான் அத்தாட்சியாக சாட்சியாக நம்மளுடைய வேதத்திலையும் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இதுல நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் நாம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். தெரிஞ்சிருந்தா அதை மறைச்சிட்டு அவன் எப்படி போனா என்ன, அவன் எப்படி வீடு கட்டினா என்ன, இந்த வீடு கட்டுறது தப்புன்னு தெரியுது, இந்த மாதிரி வியாபாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தப்புன்னு தெரியுது, அல்லது இதை படிக்கிறது தப்புன்னு தெரியுது, இது படிக்கிறது வேல்யூ இல்லைன்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டும் அவன் எப்படி போனா என்ன, நமக்கா வந்துச்சு அப்படின்னு நாம ஒதுங்கி போக கூடாது அப்படிங்கிறதையும் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சூசகமா நமக்கு சொல்லி காட்டுறான்.